போடுங்க சேர்த்தே போடுங்க पूर्ण नालिकेरं समर्प्य हर हर नमः पार्वती पतये அந்த பக்கம் போடுமா அப்படியே தப்பு माता पिता गुरुनारायण कलां गुरुद्राम पिता सुवर्णो सत्यं प्रसन्नवदनं ध्यायेति सर्वविघ्नो शान्तिये प्राणानायम्या गुरुदेव द्वारा श्री प्रभृतिर्गादुभ्यां दिवे सवने महादेवाते सुरादुपे वैकस्वरे फुटेज में भलजुगुद्रिवि भागवर्णे भरतखंडे सुमत्राणावति विश्वासनामपत्रे दक्षिणाजने सरदोदवत्तिमासी शुक्लपटे एकादशा सूर्यवासरा सोमवासरयुक्तायां रेवती नटुदयुक्तायां शुभयोगयुक्तायां से आलुव भक्तारात्रि प्रवेशरपिकृता सत्यविनायक दुर्गारट्टे सरस्वतीलाण्डवे नवग्रहे सपरिवार देवतानाम् आलये जीर्णोद्धारण अष्टबंधन महाकुंभाभिषेके वर्णकलाभंगे चित्रकला सालगो नूतने सालगोपुरे कुंभाभिषेके
वैभवकर्मणेः मादानन्दपुरं भक्ते समाजस्थानां सर्वेषां भक्तमहाजनानां श्रीवत्सगोत्रोद्य कृतिकानपत्रे आत्मेशान्ते कृत्यान्ते वेणवादेशे सेन्द्रान्द्र धर्मपत्न्याः पूर्वम्राजनेयः स्पन्दश्रीजानम्याः श्रीजैनम्याः उत्तरप्रदेश वेणवादेशे प्रतिज्ञाश्रीनामदेशे सह कुटुम्बधर्माभिषेकं विष्णुगोत्रोद्य पुत्राषणां महाराज गोविन्दराजनामदेशे आश्रमः गिरिधर नामदेशे उत्तरन्याराज प्रसिद्धानां सह कुटुम्बानां सर्वाभिष्टदा सिद्धर्थं कुम्भं स्तंभस्थापने आरंभ मुहूर्तकाले लग्नाभिषेय तिथि वार नक्षत्र लग्न योग करणे वेदो भक्तं नरर धर्मान श्रीकृष्ण देवाय जीवन कल्पोदकं विकुण्डस्य जामि मंत्रपुष्पे सुवर्णपुष्पे दक्षिणां समर्पयामि வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்க. सर्वेभ्यो गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विजये भवरोगिणां
विजयी सर्व विद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। अस्मदे माता पिता गुरुचरणारविन्दाभ्यां नमः। सत्यविनायका नमः, दुर्गा देवी नमः, महालक्ष्मी देवी नमः, सरस्वती देवी नमः, सत्यनारायण सुब्रह्मण्य परिवार देवताभ्यो नमः. தலையில ரெண்டு கையிலும் மஞ்சள் சேர்த்துங்க, 5 தடவை பிள்ளையார் கூட்டு குட்டிங்க. சுக்கலாம் வரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் ததர்பஜம் பிரசன்னவதனம் தியாஜி சர்வ விக்னோபசாந்தயே. இடது கையில மஞ்சள் சேர்த்து போட்டுங்க, வலது கையால மூக்கு தொட்டுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. சிவாய நமஹ. ஓம் ஓம். வலது கை தொடமையில இடது கை கடைக்கண்களே காண்மையில் வழாது பேரன்பு கொண்ட மெய்யன்பர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே அனைவருக்கும் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி கோயிலின் திருக்கோயிலின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த திருக்கோயில் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி திருக்கோயில் நம்பர் 46 ராமச்சந்திர நகர், சந்தோஷ் நகர், போரூர், மதனந்தபுரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ சக்தி விநாயகர், பட்டீஸ்வரர் துர்கை, மும்பை மகாலட்சுமி, கூத்தரூர் சரஸ்வதி, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் மற்றும் நவகிரகங்கள் பிரதிஷ்டை பெற்று கடந்த 2000 ஆண்டானது இந்த முதல் கும்பாபிஷேகமானது பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு இங்கு இருக்கின்ற மகா மண்டபத்திற்கு பிரம்ம வித்யா சுரபணி மண்டபம் என பெயரிட்டு அதனுடைய மண்டபங்கள் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு அதே பங்குனி உத்திரத்த நாள் அன்று 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்று ஸ்ரீ செந்திலாண்டவருக்கு கும்பாபிஷேகமான நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 2023 ஜூன் மாதம் நமது ஆலயத்திலே இருக்கின்ற அத்தனை கோபலகங்களுக்கும் பாலஸ்தாபனமானது நடைபெற்று அதற்கு அப்புறம் 30/8/2024 அன்று நமது மும்மூர்த்தி எல்லா விக்கிரகங்களுக்கும் கோயில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு பாலஸ்தாபனம் நடைபெற்று இன்று 1/12/2025 அன்று நமது ஆலயத்திலே பந்தக்கால் முகூர்த்தமானது நடைபெற்று இங்கு பந்தக்கால் முகூர்த்தமானது முதலில் ஒரு பந்தக்கால் முகூர்த்தம் புது மண்டபங்களுக்கும் தேவதைகளுக்கும் நடைபெற்றது, முப்பெருந்தேவியருக்கு நடைபெற்றது. அங்கே யாகசாலைக்கு என்று தனியாக பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 28/1/2026 புதன்கிழமை காலை 9:39 மணிக்கு மேல் 11 மணிக்குள் மீன லக்னத்தில் நமது ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. ஆகிய இந்த வைபவத்தில் ஜீர்ணோதார அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்திலே மெய்யன்பர்களும் பக்த கொடிகளும் திரளாக கலந்து கொண்டு திரு சக்தி விநாயகர், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, கூத்தரூர் சரஸ்வதி, செந்தில் ஆண்டவர், நவகிரக பரிவார தேவைகள் மற்றும் சாலகோபுரத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்காக பாத்திரமாம்படி கேட்டுக்கொண்டு இந்த திருக்கோயிலானது தென்னகத்தினுடைய சிறந்து விளங்குகிறது. இது ஒரு புதுமையான திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் நவராத்திரியின் போது 9 நாட்கள் குழு வைத்து அன்று 10ஆம் நாளான சண்டிகோமம் நடைபெற்று அது 11ஆம் தசமி என்று அக்ஷரபியா 7 என்று சொல்லக்கூடிய அக்ஷரபியாசமானது நடைபெறுகிறது. அந்த அக்ஷரபியாசத்திலே வெகுவாரியான குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு முன்னாடி இந்த அக்ஷரபியாசம் என்று நடைபெறுகிறது. அதில் திரவாள மக்கள் ஆண்டுதோறும் மினிமம் ஒரு 300 பேருக்கு மேல் கலந்து கொண்டு இந்த அக்ஷரபியாசத்திலே கலந்து கொண்டு பெரிய திரு சரஸ்வதியுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்காக பாத்திரமா இருக்கிற கடந்த 25 ஆண்டுகளிலே பெரிய லெவலிலே இந்த பள்ளிக்கூடத்திலே சேர்வதற்கு இங்கே அக்ஷரபியாசம் செய்த மாணவ செல்வங்கள் இன்று பெரிய பெரிய ஐஏஎஸும் கலெக்டராகவும் டாக்டராகவும் இருக்கிறார்கள். ஐயன்பர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை அக்ஷராபியாசம் செய்ய வேண்டாம், கூத்தளவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தென்னகத்துக்கு சென்னையிலே அக்ஷராபியாசம் செய்து கொள்ளும்படி உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் நமது ஆலயத்தில் எழுந்திருக்கின்ற செந்தில் ஆண்டவருக்கு ஆண்டுதோறும் கந்த சஷ்டி வைபவத்தின் போது 6 நாட்களும் மகா ஹோமம் நடைபெற்று அபிஷேகங்கள், ஆராதனை, அலங்காரங்கள் நடைபெறுகிறது. 6ஆம் நாளான கந்த சஷ்டி என்று சூரசம்ஹாரமானது திருச்செந்தூரிலே எப்படி நடைபெறுகிறதோ அதே போல இந்த ஆலயத்திலும் சூரசம்ஹாரமானது நடைபெற்று சாந்தி ஹோமானது நடைபெற்று ஆலயத்தோட கொடியிறக்கம் செய்யப்படுகிறது. ஆகவே அடுத்த நாள் கந்த சஷ்டி அடுத்த நாள் 7ஆம் நாள் திருக்கல்யாணமானது நடைபெறுகிறது. ஆகிய மெய்யன்பர்கள் அதிலேயே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மே மாதம் ஜூன் மாதங்களில் நமது ஆலயத்திலே ராதா கல்யாணமானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதுவே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மெய்யன்பர்களே, உங்களால் முடிந்த பொருளுதவியும் பண உதவியும் உடல் உழைப்பை கொடுத்து இந்த மகா கும்பாபிஷேக வைபவத்தை மிக சிறப்பாக நடத்திக்கொள்ளி உங்களை எல்லாம் உங்கள் பாத கரம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.